சென்னை திருமுல்லை வாயிலில் ரோந்து வாகனம் மீது கார் மோதியதால் சலசலப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல் ரோந்து வாகனம் மீது கார் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் நிறுவன ஊழியரான செந்தில்குமார் இரவு பணி முடித்து வீட்டிற்கு திரும்பிய போது தூக்க கலக்கத்தில் காரை ஓட்டி வந்ததில் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த காவல் ரோந்து வாகனத்தின் மீது மோதி விபத்திற்கு உள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே 13 வயது சிறுவன் போதையில் தள்ளாடியபடி அட்ராசிட்டி செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 13 வயது சிறுவன் போதையில் தள்ளாடியபடி நடந்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கம்புணரி பகுதியில் 10க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் செயல்படும் நிலையில் சிறுவன் ஒருவன் மதுபோதையில் கண் விழிக்க முடியாத அளவிற்கு தள்ளாடி நடந்தார். அப்போது அங்கு வந்த போலீசார் சிறுவனிடம் விசாரித்த போது தனக்கு பெற்றோர் இல்லை என போதையில் கதறி அழத் தொடங்கினார். சனகலில் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாணவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் பிரபல பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மாணவர் உயிரிழந்தார். நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் செனகல் அரசு கல்வித்துறைக்கு போதிய நிதி அளிக்காததை கண்டித்து டாகர் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் சூழலில் இந்த சம்பவம் நடைபெற்றது. மேலும் கட்டிட மேல்தளத்தில் தீப்பிடித்த நிலையில் மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து பின்புற சுவர் வழியாக கீழே இறங்கியதும் மேற்கூரையில் நின்றவாறு அபய குரல் எழுப்பியதும் அனைவரையும் பதைபதைக்க வைத்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சலவை தொழிலாளி வீட்டில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூடமலை பகுதியில் சலவை தொழிலாளி வெள்ளையன் என்பவரது வீட்டில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக குளிர்சாதன பெட்டி வெடித்து பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீ மளமளவென பரவி எரிய தொடங்கியதில் வீட்டில் இருந்த 300க்கும் மேற்பட்ட சலவை துணிகள், 7 சவரன் நகை, வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து வந்த கெங்கவல்லி தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களில் தாக்குதல் நடத்திய நபரும் உள்ளதாகவும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து கனடா பிரதமர் மார்க் கார்னி கூறுகையில், இந்த துயரமான சம்பவத்தால் தான் மனமுடைந்து போனதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் கூறினார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள பள்ளியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 10 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களில் தாக்குதல் நடத்திய நபரும் உள்ளதாகவும்
துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து கனடா பிரதமர் மார்க் கார்னி கூறுகையில், இந்த துயரமான சம்பவத்தால் தான் மனமுடைந்து போனதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் கூறினார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார். ஊத்தங்கரை அருகே திருமணமாகாத முன்னாள் ராணுவ வீரர் மர்மமான முறையில் உயிரிழந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே முன்னாள் ராணுவ வீரர் உடல் கருகிய நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிழுமத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான ரவி திருமணமாகாத நிலையில் தனியாக வசித்து வந்தார். மின்சாரம் தாக்கியதால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் சம்பவம் சந்தேகத்திற்கு இடமாக இருப்பதால் அனைத்து கோணங்களிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கெங்கவல்லி அருகே இருதரப்புக்கு இடையிலான மோதல் வழக்கில் தலைமறைவாக இருந்த தாவேகா நிர்வாகி போலீசில் சிக்கினார். கெங்கவல்லி அருகே இருதரப்பு மோதல் தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த தாவேகா நிர்வாகி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தெடாவூரில் ஜல்லிக்கட்டு காளை ஓடியபோது அஜய் என்பவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சேதமானது. இதனால் இருதரப்புக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் அஜய் தரப்புக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழக தெடாவூர் நகர செயலாளர் அருண் உள்ளிட்டோர் பழனி முருகன் குடியிருப்பு பகுதிக்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் அருண் உட்பட 15 பேர் மீது கெங்கவல்லி போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த தாவேக நகர செயலாளர் அருண் வாகன சோதனையின் போது சிக்கினார். பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6 அலகாக பதிவான போதிலும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. கடலுக்கு அடியில் சுமார் 515 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பூமியில் சுமார் 81% நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுவதால் அந்த பகுதிக்கு நெருப்பு வளையம் என பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் உடைமைகளுடன் படகில் வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்ததால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். மான்ட்ரீயோ, கார்டோபா ஆகிய மாகாணங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியதால் படகுகள் மூலம் பொதுமக்கள் உடைமைகளுடன் வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். மத்திய பிரதேசத்தில் நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு எதிராக போராடிய மக்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைகுண்டு வீசியும் கலைத்ததால் பதற்றம் ஏற்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் சாதர்பூரில் நதிநீர் இணைப்பிற்கு எதிராக போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது போலீசார் கண்ணீர் புகைகுண்டு வீசி கலைத்ததால் பதற்றம் ஏற்பட்டது. நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்திற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் இடையே பாயும் கேன், பட்வா ஆகிய நதிகளை வாய்க்கால் மூலம் இணைக்க மத்திய நீர்வளத்துறை முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி மத்திய பிரதேச மாநிலம் சாதர்பூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் பொதுமக்கள் நள்ளிரவில் திரண்டு கற்களை வீசி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் போலீசார் லேசான தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைகுண்டு வீசியும் பொதுமக்களை கலைத்தனர். அமெரிக்காவில் வானவில் கொடியை அகற்றியதால் அதிபர் டிரம்பை கண்டித்து தன்பாலின ஈர்ப்பாளர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அதிபர் டிரம்பை கண்டித்து தன்பாலின ஈர்ப்பாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
தன்பாலின ஈர்ப்பாளர்களின் வானவில் கொடியை ஸ்டோன்வால் தேசிய நினைவுச் சின்னம் பகுதியிலிருந்து அதிகாரிகள் அகற்றினர். இதை கண்டித்து கையில் வானவில் கொடியை ஏந்தியவாறு தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அதே ஸ்டோன்வால் நினைவுச் சின்னம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் ரேஷன் கடைகள் திறக்கப்படாததால் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். ரேஷன் கடை ஊழியர்களின் தொடர் போராட்டத்தால் பொருட்கள் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் ரேஷன் கடைகள் திறக்கப்படாததால் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். திருத்தணியில் அரசு பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான பயணம் மேற்கொள்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருத்தணி அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ பரவி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சிவாடாவில் இருந்து நகரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் இவ்வாறு ஆபத்தான முறையில் பயணம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேனி அருகே வனவிலங்கு வேட்டையாடியதாக 2 சிறுவர்களுக்கு 1 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தேனி அருகே உள்ள ஆட்டுப்பாறை கிராமத்தில் வனவிலங்கை வேட்டையாடிய 2 சிறுவர்களுக்கு வனத்துறையினர் தலா 50,000 வீதம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். ரகசிய தகவலின் பேரில் அதிகாரிகள் சோதனையிட சென்றபோது கிராம மக்கள் ஒத்துழைக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் சந்தேகத்திற்குரிய வீடுகளில் நுழைந்து சோதனை நடத்திய வனத்துறையினர் சமைத்த நிலையில் இருந்த இறைச்சியை பறிமுதல் செய்து ஆய்வக சோதனைக்கு அனுப்பியுள்ளனர்.